அன்பார்ந்த கடவுள் டி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடகராசி நேயர்களுக்கு சனீஸ்வரர் பிறந்தனால அட்வான்டேஜ் தான். இதுக்கு சந்திரன்ட்டு நல்ல பழக்கம், மூஞ்சி தூக்க மாட்டார், வேற மாதிரி பேசுவார். ஆனால் புத்தி இல்லை, சனீஸ்வரனுக்கு தெரியும். ஒரு தாய் எப்படி பேசினாலும் எங்கிட்ட அன்பு காட்டுறா இல்லையா அப்படின்னு ஒரு சனீஸ்வரன் நினச்சிக்குவான். இந்த கலத்தரமாச்சு, கலத்தரம்ன்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் மாத்திரம் இல்லை. அது தாய் புள்ள, அப்பா புள்ள, அண்ணன் தம்பி உறவு, இதெல்லாம் கலத்தரம். ஒருத்தருக்குள்ள கேக் பார்ட்டிக்கு பண்ணுறது காட்டிலும் தன் சகோதர சகோதரர்களுக்கு அதிகம் பண்ணுவான். அது பாசத்தால், அந்த பாச பணிப்பொருளினால கலத்தரம் ஷேர் பண்ணிக்கிது. பிஸ்னஸ்னா ஷேர் பண்ணிக்கணும்னா வழி இல்லை. பணம் போட்டிருக்காங்களோ அந்த உழைப்பு கொடுத்தான் ஆகணும், இல்லைன்னா அது பழையிடும். இது மாதிரி ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம் சனீஸ்வரன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சனீஸ்வரன் எங்கேயா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா சொல்கிறேன், நீங்கள் தான் சொல்கிறீங்க, யாரும் சொல்ல மாட்டான். பார்த்து அது பரிகாரம் முடிவு சொல்கிறாங்க தான், இது சொல்கிறதே இல்லை. மாதிரி சொல்லிட்டு புதுசாக இருக்காங்க. சனீஸ்வரன் பொறுத்த வரைக்கும் அவன் தயவு இல்லைன்னா ஒன்னால் ஒன்றுமே முடக்கிடுவான் எல்லாத்தையும். அந்த பயம் இருக்குல்ல உங்களுக்கு, இல்லை அதை நிறைய கொடுக்குறான். சனீஸ்வரனுடைய அமைப்பில் பொறுத்த வரைக்கும் கைகால் நல்லா விளங்குறது. இப்போ மருந்து மாத்திரை உள்ளே போனவே வேணாம். நம்ம சாப்பாடே அமுதமாக இருக்குது, அதுவே மருந்து மாத்திரை. தேவையில்லா சக்திகள் நுழைக்க வேணாம், பிரச்சனைகளே வரல, அது வயது ஒதுக்கிடுறோம். அது இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேண்டியிருக்கு? கடத்துறோம் பயந்தாலும் அவர்கிட்ட எப்படி பேசுறது, கொள்றது, என்ன பண்ணுறது, மனைவிக்கிட்ட யோசிச்சுட்டு இந்த மூச்சின்னு இருப்பாங்க கடகத்தில். அது என்ன மாதிரி பேசணும், ஐயா என்ன வழிகிறேன்னு கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பெல்லாம் நிறைய கடகத்துக்கு உண்டு. கடத்தரத்துக்கிட்ட ப்ரூவ் பண்ணுறதுன்றது கடத்தரத்தை பொறுத்த வரைக்கும் அவள் ஆணாக இருந்தான்னா வழியணும், வேறு வழி இல்லைன்னு அது ஒத்துக்க மாட்டாங்க. பெண்ணாக இருந்தான்னா கடமும், பெண்ணாக இருந்தான்னா ஆம்பளை பார்ப்பான், நல்லா ட்ராமா ஆடுறான்னு வச்சுப்பாங்க. இது மாதிரிலாம் உண்டு. அவன் கை அப்பாண்ட் ஆகும். ஆனால் 2 பேருக்குள்ள முரண்பாடான அமைப்பு தான் கடத்தரத்தில் இந்த அமைப்பில் கொடுத்துருப்பான். கழகத்துக்கும் சிம்மத்துக்கும் சரி, கழகத்துக்கும். இந்த லட்சணத்தில் இருக்கும்போது எப்படி சார் நீங்கள் கடத்தல் யோகம் வரைக்கும் சொல்கிறீங்க? கல்யாணம் வர்றதும் போதே நிச்சயதார்த்தம் கூட ஆகாது, நின்றுடும். இதுதான் கடத்துறோம். அப்படியே கல்யாணம் ஆனாலும் ஐயோ இதை விட்டால் வேறு வழியே இல்லை, பண்ணிட்டேன்னு தோணும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு மனநிலையை கொடுக்கறது யாருன்னா அந்த சனீஸ்வரன் தான். இதனால கொடுத்துருந்தான். ஏன்னா அப்படி தான். இப்போ சனீஸ்வரனை மாறி வாழறதுக்கு உண்டான வழிவகுப்பில் கொடுக்கும்போது நான் என்ன பாக்கியம் பெற்ற என் பொண்டாட்டினால, நான் என்ன பாக்கியம் என் புருஷனால, அந்த அளவுக்கு ஒரு ரேப்போர்ட் உறவு கடகத்துக்கும் கடத்தரத்துக்கும் வரக்கூடிய அமைப்பு கிடைச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கடத்தர யோகன்ற பேர். இதனால அவர் சந்தான பாக்கியம் கிடைக்கும். சந்தான பாக்கியன்றது ரொம்ப ரேர் இவளுக்கு. இன்னைக்கு 2 மனநிலை ஒன்றுமையாது. மனசுக்குள்ளே அவனை வைக்கிறது, மனசுக்குள்ளே குறைச்சிக்கிறது, மனசுக்குள்ளே இவன் கொஞ்சிக்கிறது, இப்படியே மனசுக்குள்ளேயே எல்லாம் பண்ணிக்கிறது. வேறு வழியில் அவனை கல்யாணம் பண்ணிட்டான்னு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தருக்குள்ள மனசு குத்து மறந்தது. அந்த பிரச்சனை நீங்கி நான் விட்டால் என்ன இந்த லட்சத்துல நீ என்னெடுத்து பாசம் வச்சிருக்கீங்க, அன்பு வச்சிருக்கீங்க, எப்பேற்பட்டன்னு சொல்லிட்டு 2 பேர் ஒருத்தருக்கும் மனசு மாறி ஒருமித்து போக ஒரு காதல் படுத்து பழமாற அளவுக்கு இந்த மாதம் ஆறுது. அதை சனீஸ்வரர் கொடுக்குறார். குடும்பத்தில் விருத்திக்கு வரும், சந்தான பாக்கியம் கிடைக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு நான் திருமணி பாக்கியம், படிப்பு, வித்தை, கல்விகள்லாம் அனுசரணையாக செய்ய முடியறது, கூடயே செயல்பட முடியறது. இத்தனை காரியம் பண்ணுறான் சனீஸ்வரர். குடும்பத்தில் கொத்தனா இருந்து செயல்படுறான் சனீஸ்வரர். குடும்பத்தில் கொத்தனா இருந்துன்றது பயம் எல்லாருக்குமே. அந்த யோகத்தை, கடத்தர யோகத்தை கொடுத்தாலே உங்களுக்கு போய் பயம் வருது. ஏன்னா ஐயோ கல்யாணம் பண்ணுற வரைக்கும் ஃபஸ்ட்டு வரைக்கும் நன்னா போகுது, அப்புறம் என்னடா அது ஒரு கட்டுப்பாடாக இருக்க வேண்டியிருக்கு, இஷ்டத்துக்கு அலைஞ்சிருந்தோமே போனோமே வந்தோமே இல்லையே, இப்போ ஒன்றுத்துக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கேன்னு அமைப்பெல்லாம் வருது. அதே மாதிரி பிஸ்னஸ் மேனில் கடத்தரத்து பாக்கி கொடுக்குன்னா ஷேர் பண்ணிக்கும் போது குடும்ப வியாபாரம் பேர். குடும்பத்தில் மொத்தமாக வியாபாரம் தான் பண்ணுவான். அந்த கடத்தரம் யோகம் குடும்பத்தில் வியாபாரம் பண்ணும்போது அது இல்லாமல் தன்னுடைய ஃபேமிலின்னு ஆயிடுறது. குடும்பமாக இருந்தவங்க கடத்தரம் கண் வந்த உடனே தன்னுடைய ஒரு ஃபேமிலிக்காக தனியாக நிலைமை ஆயிடுதுன்னா பிரிவினை வாக்கியெல்லாம் நிறைய உண்டாரு, பிரச்சனைகள் உண்டாருது. அந்த பிரச்சனைகள் இருக்குன்னா தன்னுடைய வீடு, தன்னுடைய மக்கள்னு சொல்லி அவன் மாறி அரவணைச்சின்னு போகிற மாதிரி ஆணோ பெண்ணோ அவங்க வரும்போது குடும்பம் நல்லா விருத்திக்கு வருது. குழந்தைகள் குட்டிகள் நிறைய வர ஆரம்பிக்கிறது, பலனுள்ளதாக நல்லா அருமையாக வருது. எந்தவித வியாதி நோக்கமில்லாம் குழந்தைகள்லாம் பிறக்கிறது. இப்படி கூட பாக்கியம் உண்டானா ஏதாவது குறை சொல்லிருக்கணும் டாக்டரு. கர்ப்பச்செடி வராமல் இருக்கணுமே, அது போஷாக் பண்ணணுமே, அதில் பிறக்கம்பா அந்த ஃபால்ட் இந்த ஃபால்ட் சொல்கிறாங்களே, எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகப்பிரசவம் நடக்கும். அதே சமயத்தில் அந்த கடத்தர யோகத்தில் வரும்போது அந்த பழைய
குணங்களை சனீஸ்வரன் காட்டாமல் இப்படி ஒரு அட்ராக்டிவாக பாசமாக இருக்கிற அமைப்பை கொடுத்துருக்கான்ன்றது இந்த களத்திரை யோகம் இந்த முதல்ல இப்போ தான் நீங்கள் கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் அனுபவிக்கிறீங்க. அப்புறம் வேற ஆட்சிக்கு நல்ல வேறு உடம்பு ஆரோக்கியத்தை இந்த களத்திரை யோகம் கொடுக்குறது. ஏன்னா மனநிலை 2 பேரும் ஒன்றாயிடுதுல. குடும்பத்தில் நாயகி வந்தாலும் சரி, நாயகன் புகுந்தாலும் சரி, அந்த குடும்பம் வேற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வேற இடத்துல இருந்தவங்க தான். அப்படி ஒரு ஒருமித்த நிலையை உண்டாக்குறாரு. அந்த அமைப்பு கொடுத்தாரா அந்த சந்தோஷமான வாழ்க்கை அமைப்பு கிடைக்கிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.